السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من بر والديه طوبى له زاد الله في عمره. رواه الحاكم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொலியை காணுகின்ற நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை நீண்டதாக இருக்க வேண்டும், நீண்ட நாள் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பான ஒன்று. எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அதை அடைவதற்குண்டான அழகிய வழிமுறைகளை இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. அந்த வழிமுறைகளில் ஒரு மனிதன் எப்பொழுது இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவானோ, ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இவ்வுலகில் எப்பொழுது வாழ்வதற்கு ஆசைப்படுவானோ, அப்பொழுது அல்லாஹ் கூறிய வழிமுறைகள் தான் அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கும். அந்த வகையில் இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ்வதற்குண்டான அழகிய வழிமுறைகளில் ஒன்று, இவ்வுலகில் நாம் வாழும் காலத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அவர்களுடைய எல்லா விதமான சுகதுக்கங்களிலும் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி புரிதல். இதை இஸ்லாம் மிகவும் வரவேற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள்: மன் பர்ர வாலிதைஹி, யார் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வார்களோ, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ, தூபா லஹு, அந்த மனிதனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அவனுக்கு நற்பாக்கியம் உண்டாகட்டும். நம்முடைய வழக்கத்தில் சொல்ல போனால் குட் நியூஸ் என்று சொல்லலாம், நற்செய்தி உண்டாகட்டும். அது என்ன நற்செய்தி? ஜாதல்லாஹு ஃபி உம்ரிஹி, அல்லாஹு தாலா அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆயுளை அதிகப்படுத்துவான். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக நீண்டதாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக இவ்வுலகிலே பெற்றோர்களுடைய நல்ல சூழ்நிலைகளும் சரி, கெட்ட சூழ்நிலைகளும் சரி, பிள்ளைகள் அவர்களோடு பயணித்து அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பார்களேயானால் அந்த பிள்ளைகள் இவ்வுலகில் நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வார்கள் என்பது இஸ்லாம் நீண்ட ஆயுளை பெறுவதற்குண்டான அழகிய வழிமுறைகளில் நமக்கு கற்பிக்கின்ற அற்புதமான ஒரு வழி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு மனிதனுடைய ஆயுள் நீளமாவதற்கு இஸ்லாம் காட்டித் தருகின்ற அழகிய வழிமுறைகள் இரண்டாவது உறவு முறைகளை சேர்ந்து வாழ்தல். எப்பொழுது ஒரு அடியான், ஒரு முஃமின் இவ்வுலக வாழ்க்கையில் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளோடும் அண்டை வீட்டார்களோடும் சொந்த பந்தங்களோடும் சேர்ந்து வாழ்வானோ அப்பொழுது அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு நீண்ட ஆயுளை வழங்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவானோ விரும்புவானோ, அதே போன்று தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் ஆசைப்படுவானோ, அந்த மனிதன் உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உறவுகளை சேர்ந்து வாழ்தல் என்பது அல்லாஹ்விற்கு அந்த அளவிற்கு பிடித்தமான ஒரு செயல். அதனால்தான் யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை உலகில் வழங்குகிறான். ஒரு மனிதன் நீண்ட ஆயுளை பெறுவதற்குண்டான அழகிய வழிகளில் மூன்றாவது ஒரு வழி தன்னுடைய வாழ்க்கையில் நற்குணங்களோடு இருத்தல். எப்பொழுது ஒரு அடியான் இவ்வுலக வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைப்பாடுகளிலும் நல்லொடுக்கத்தோடு வாழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வானோ அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை வழங்குகிறான். வஹஸ்னுல் ஹுல்கி வஹஸ்னுல் ஜவாரி வயஸிதுன ஃபில் அமார் ஹதீஸில் வருகின்றது. நல்லொடுக்கங்களும் அதே போன்று அண்டை வீட்டார்களோடு சேர்ந்து வாழ்கின்ற, அவர்களை அரவணைத்து வாழ்கின்ற, அவர்களோடு நல்ல முறையில் பழகுகின்ற பழக்கம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்குமோ, ஒரு முஃமினுக்கு இருக்குமோ, அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நீண்ட ஆயுளை வழங்குகிறான். இதில் இரண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று நல்லொழுக்கம், அதே போன்று இஸ்லாம் வழங்குகின்ற நான்காவது வழி அண்டை வீட்டார்களோடு பக்கத்து வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நீண்டதாக இருக்கும். அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவான். அதே போன்று இஸ்லாம் காட்டுகின்ற அழகிய வழிகளில் ஒன்று, எப்பொழுது தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒரு முஃமின் ஒது செய்வானோ அப்பொழுது அந்த முஃமின் செய்கின்ற ஒதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, யா அனஸ் அஸ்பகில் உதுவ யுஸது ஃபி உம்ரிக, அனஸே உதுவை அதனுடைய ஒழுக்கங்களை பேணி அதனுடைய முறைகளை பேணி செய்து வருவாயாக. அப்படி நீ ஒது செய்தால் அந்த ஒதுவின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா உனக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகையினுடைய ஒரு மனிதனுடைய தொழுகை கபூலாக வேண்டும் என்று சொன்னால், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒது பரிபூர்ணமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். சொல்லப்போனால் அது ஒரு சாவியை போன்றது. அப்படிப்பட்ட அந்த ஒதுவை பரிபூர்ணமாக ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் என்ன, அந்த மனிதனுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட ஆயுளை பெறுவதற்கான இஸ்லாம் காட்டித் தருகின்ற அழகான வழிகளில் ஆறாவது வழி, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களுடைய பெரியோர்களுடைய துஆவை பெறுதல். யாருக்கு பெரியவர்கள் நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய துஆ இருக்குமோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதற்கு ஒரு சான்றுதான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை. அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய தாயார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்து வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ அனஸ் உங்களுடைய காதிமாக இருக்கின்றார், அவருக்கு தாங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வவலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. யா அல்லாஹ், அனஸுடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக, அவருக்கு நிறைய குழந்தை செல்வங்களை வழங்குவாயாக. அது மட்டுமல்ல, நீ அவருக்கு வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு, என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இவ்வுலகில் வழங்கியிருக்கின்றாயோ அவைகள் அனைத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் முழுமையாக பிரதிபலித்தது. அவர்கள் சொல்வார்கள், பெருமானாரின் துஆவின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான், 100 வயதுக்கு மேல் வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். அது மட்டுமல்ல, அன்சாரி சஹாபாக்களில் அதிக செல்வமுடையவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, மற்ற அன்சாரி தோழர்களில் அவர்களுடைய விவசாய நிலங்களில் வருடத்திற்கு ஒரு முறை விளைச்சல் ஏற்படும். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலத்தில் அல்லாஹ் தஆலா 2 முறை அந்த பாக்கியத்தை வழங்குவான். அது மட்டுமல்ல, 120க்கும் அதிகமான பேர பிள்ளைகளை பார்த்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தினால் கிடைத்தது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எப்பொழுது பெரியவரின் துஆவை நாம் அடைவோமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அதிக பரக்கத்தை செய்வான். ஒருவர் நீண்ட ஆயுளை பெறுவதற்கான இஸ்லாம் காட்டி தருகின்ற அழகிய வழிகளில் ஒன்று, இவ்வுலக வாழ்க்கையில் யாருக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. ஒன்று இருக்கின்றது கடமை, மற்றொன்று இருக்கிறது நஃபிலான அமல்கள். ஹதீஸில் வருகின்றது, தாபியு பைனல் ஹஜ் வல் உம்ரதி ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வ யஸீதானி ஃபில் உம்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், யார் அதிகமாக ஹஜ் உம்ரா செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏழ்மையை தூரமாக்கி விடுவான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான், ஆயிலை அதிகப்படுத்துவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது மேற்கூறப்பட்ட அழகிய வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வருமோ அப்பொழுது நாம் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக தன் திருமறையில் இவ்வாறு சொல்வான், மன் அமில ஸாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஆணாயினும் பெண்ணாயினும் முஃமினாக இருந்து யார் சன்மார்க்கத்திற்கு இணக்கமான முறையிலே, அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலே நல்ல அமல் செய்வார்களோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் அவர்களை சந்தோஷமான நிம்மதியான மனமிக்க வாழ்க்கையை உலகத்திலே வாழ வைப்போம். எல்லோரும் போற்றுகின்ற வாழ்க்கையை நாம் கொடுப்போம். எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத மன அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்கள் என்னென்ன அமல்களெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நாம் சிறந்த கூலியை நாம் வறுமையிலே கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நம் உலக வாழ்க்கையில் நமக்கு நீண்ட ஆயுள் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது போன்ற நற்குணங்களை எடுத்து நடப்போம். வல்ல ரஹ்மான் அந்த வாக்கியத்தை இந்த புனிதமான ரமலானில் பரக்கத்தால் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.